பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே உங்களை இப்படியாக வந்து தொலைக்காட்சியில் சந்திப்பது அதிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. ஆண்டவருடைய திருச்சித்தம் அவர் நமக்கு ஊழியம் செய்யும்படியாக திறந்த வாசலை தந்திருக்கின்றார். நமக்கு பலன் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஊழியத்தை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது நிச்சயமாக ஊழியம் செய்வதே. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முடிந்தளவு ஊழியத்தை செய்யுங்கள். இதுபோல பிரசங்கம், இதுபோல மேடையில் ஏறி பேசுவது, டிவியில் பேசுவது தான் ஊழியம் என்று அல்லவே அல்ல. நாம் சேர்களை துடைப்பது கூட ஊழியம்தான். சென்ற வாரம் ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தில் சென்னையிலேருந்து வந்து நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்கி இருக்கிற பெருமதிப்பிற்குரிய மனோரி அம்மா அவர்கள்
அவர்கள் அந்த துணியை வைத்து எல்லாரும் உட்கார சேரெல்லாம் துடைத்து போட்டு கொண்டே இருந்தார்கள். 70 வயதிற்கும் மேலாகிவிட்டது, ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நேரம், எங்கே உட்காரலான்னு நினைக்கிற நேரம். ஆனால் அவங்க அந்த துணியை வச்சு ஒவ்வொரு சேராக துடைத்து போட்டு கொண்டே இருந்தார்கள். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய இடம், நான் இங்கே தான் இருக்கிறேன், இங்கு வருகிறவர்கள் சுத்தமான இடத்துல உட்கார வேண்டும் என்கிற ஆசை அவர்களை அப்படியாக செய்ய வைத்தது. நான் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். ஏராளமானவர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுடைய சின்ன பசங்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது தோன்றவில்லை, இந்த சேர்களை துடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் மனோரி அம்மாவுக்கு தோன்றியது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவர்களை பார்த்து ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தை தாரும் ஆண்டவரை, ஊழியம் செய்ய உதவி செய்தது தான் ஊழியம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அம்மா செய்கிறது எவ்வளோ பெரிய ஊழியம் என்று நான் ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். பிரித்துக்குறையில் இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையில் வைத்து நம்முடைய புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும். அங்கே நிறைய நல்ல சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துனாங்க. கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான விருந்து உண்டு. இன்னொரு பக்கம் அடியார் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். எனவே நீங்கள் சென்னையிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்ப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. அந்த முதியோர் இல்லத்தில் அநேகர் தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தினந்தோறும் கூட்டங்கள், சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், அப்புறம் நல்ல பாஸ்டர்ஸ்லாம் வந்து, குருவானவர்கள்லாம் வந்து செய்தி கொடுத்து ஜெபம் பண்ணி அவரை பலப்படுத்துகிறாங்க. தினந்தோறும் அவர்களுக்கு நல்ல உணவு பரிமாறப்படுகிறது. சௌரி சஜிதா, அவருடைய மகன் ஜோஹித் பிறந்தநாளை முன்னிட்டு 3 வேளையும் நல்ல சிறப்பான உணவை அவர்கள் அளித்தார்கள். அவர்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. காலையில் பொங்கல், கேசரி, சாம்பார், சட்னி, வடைலாம் வச்சுருந்தாங்க. மத்தியானம் சிக்கன் பிரியாணி, பாயாசம், வெங்காய சம்பளம் வச்சுருந்தாங்க. நைட்டு இட்லி மற்றும் தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க. ரொம்ப நன்றாக இருந்தது. அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தம்பிக்கு மகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். 37 வயது ஆகிறது. அவர் நல்ல மேனேஜராக இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற ஒரு மனவாட்டி தேவை. அதே போல் இன்னும் கூட திருமணம் முறிந்து அடுத்த திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்பு பிள்ளைகள் இருக்கிறாங்க. மகள் 28 வயது ஆகிறது. பிஇ முடிச்சிருக்கிறாங்க. நல்லபடியான ஒரு ஜெபிக்கின்ற, படித்திருக்கிற, வேலை பார்க்குற ஒரு மணமகன் தேவை. அதே போல் திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அப்படி மூத்த மகனுக்கு இப்பொழுது 30 வயது ஆகிறது. நல்லா படிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. 27 வயது. அவங்க MA BEd படிச்சிருக்கிறாங்க. அழகான இளம் விதவை, ஒரு சின்ன குழந்தை உண்டு. அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்ள பக்குவம் படைத்த ஒரு நல்ல மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்கள், நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எல்லாருக்கும் நன்மை செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், பிறர் தூக்கி சுமக்கணும், பிறருக்கு ஒரு ஆபத்துனா ஓடி போய் நிற்கணும், அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இருந்தன. 50 வருடங்களுக்கு முன்பதாக நின்றன. அந்த காலத்தில் வீடு கட்டும் பொழுதே திண்ணை என்று ஒன்று வெளியே கட்டி வழிப்போக்குகள் தங்கும்படியாய் அவர்கள் அதை திட்டமிட்டு உதவி செய்தார்கள், கட்டினார்கள். இப்பொழுது இந்த வசனம் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் நன்மை செய்ய திராணி இருந்தாலும் கூட கண்களை மூடிக்கொண்டு அந்த நல்ல சமாரியன் கதையில் முதலாவது சென்ற ஆசாரியனை போல போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்ல, உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் அதை செய்யணும். அது செய்யாமல் போயிட்டேன்னா உனக்கு பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களுக்கு முன்பு ஒருவர் கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு தேவையான பலனை கொடுத்திருப்பார் என்றால் அதை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும். அது பண உதவியாக இருக்கலாம்,
அவரை தூக்கி சுமப்பதாக இருக்கலாம், அன்பாக பேசுவதாக இருக்கலாம், தட்டி கொடுப்பதாக இருக்கலாம், அவர்களுக்காக வழக்கறிஞர்களை நாம் ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம். எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அதை செய்யுங்கள். ஆனால் அதில் கவனியுங்கள், செய்யத்தக்கவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களை, எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணனா பிரச்சனை வரும். சிலர் தான் அதுக்கு தக்கவர்களாக இருப்பாங்க, தகுதியானவர்களாக இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, ஊழியம் செய்கின்றவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு நாம் ஓடி ஓடி போய் உதவி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தோடு உதவி செய்வோம். நமக்கு திராணி இருக்கிற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்பொழுது தொடர்ந்து திராணியை தருவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக ரூத் சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது நவோமி எனப்பட்ட ஒரு பெண், அவர்கள் இஸ்ரவேலை விட்டு மோவாப் எனப்பட்ட ஒரு அந்நிய நாட்டிற்குள்ளாக பிழைக்கும்படியாக போனார்களாம். எப்படி அவர்களுக்கு அந்த மனது வந்தது என்று தெரியலை. ஏதோ ஒரு சூழ்நிலை போகிறாங்க. போன இடத்துல கணவர் இறந்துடுறாங்க, 2 பையன்மார் உண்டு, அவங்களும் இறந்துடுறாங்க. அவர்களுக்கு மருமகளாக அந்த இடத்துலையே அவங்க பொண்ணு பார்த்து மனம் முடித்து வச்சுருந்தாங்க. எப்படி லோத்து சோதோங்குமாராவில் தான் மகள்களுக்கு மருமகனை பார்த்தாரோ, அதே மாதிரி இவங்க அங்கேயே மணமக்களை பார்த்து கட்டி வச்சிடுறாங்க. இவங்க இஸ்ரவேலர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்ங்கிற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு துளியளவும் இல்லை, அல்லது மறந்து போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் அங்கே சோதனைக்கு மேல் சோதனை. கணவரும் 2 பையங்களும் இறந்துடுறாங்க. இப்போ 3 பெண்கள் தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த நவோமி எனப்பட்ட தாயாருக்கு இனி இங்கே இருக்க வேண்டாம், நம்ம எருசலேமுக்கு போகலாம், நம்ம இஸ்ரேலுக்கு போகலாம், பெத்லெஹேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் எனப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. கெட்ட குமாரனுக்கு அப்பாட்ட போகலான்னு சொல்லி கடைசியில் புத்தி தெளிந்தது போல் நவோமிக்கும் கூட அப்பாவிட்ட போயிடலாம், நம்ம நாட்டுக்கு போயிடலாங்கிற புத்தி வருகிறது. பல அடிகளை பட்ட பிறகு, பல இழப்புகளை சந்தித்த பிறகு, வாழ்க்கை நாசமாகிய பிறகு, சாத்தா அவர்களை சூறையாடிய பிறகு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது. சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு திரும்பி விடலாம், ஆண்டவர்கிட்ட திரும்பலான்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இட்ஸ் ட்ராஜடி. பல அடி, பல ஏமாற்றங்கள், பல இழப்புகள், அலறல்கள், ஓலங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் எதுக்குங்க? கத்தரை விட்டு போனபடினால தானே, அவருடைய எல்லையை விட்டு போனபடினால தானே, பாதுகாப்பை இழந்ததுனால தானே இப்படிப்பட்ட ஒரு இழப்புலாம் வந்துச்சு. நாமளும் ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு விலகி தூரமாக போவோம் அப்படின்னா இது மாதிரி தான் நடக்கும். ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நவோமியுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான எச்சரிப்பாக இருக்கிறது. மேய்ப்பனை விட்டு பிரிந்து போகிற ஆடு கையவருடைய கையில் சிக்கும், ஓநாய்கள் கூட்டத்தில் சிக்கும், பீருண்டு போடப்படும். ஆண்டவருடைய எல்லையை விட்டு போகிற பொழுது, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தை விட்டு நாம் வெளியே போகிற பொழுது, கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற சர்ச்சை விட்டு நம்ம போகும் பொழுது, அங்கே வைத்து தான் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருப்பார். அங்கே நாம் அந்த எல்லையை விட்டு வெளியே போய் விடுவோம் என்றால், அந்த பாதுகாவலை விட்டு போயிடுவோம்னா என்ன நடக்கும் என்பதை நவோமியுடைய வாழ்க்கை அங்கே தெளிவாக காண்பிக்கின்றது. அதுக்கு பிறகு அவங்க முடிவெடுக்கிறாங்க, ஊருக்கு வந்துடலாம், பரவாயில்ல, பெட்டர் லேட் தேன் நெவர். கடைசி வரைக்கும் அங்கே இருந்து சாகாமல் சொந்த ஊருக்கு திரும்பலான்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதை பாராட்டணும். ரொம்ப லேட்டாக புத்தி வருது, ஆனாலும் பரவாயில்ல, தாமதமாக அந்த புத்தி வந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போமா அது வந்துருக்குதுல்ல, அதை நம்ம பாராட்டணும். நிறைய பேர் வாழ்க்கையில் மேலேருந்து கீழே விழுந்து மனம் திரும்பாமல் கடைசி வரைக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ளாமலே மறித்து போகிறாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன், சொந்த வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் அவர்களுக்கு இழப்புகளை அனுமதித்தது, கஷ்டங்களை அனுமதித்தது, வியாதிகளை அனுமதித்தது என்றால் அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. எவரும் கெட்டுப்போக வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பாடுகளை ஆண்டவர் நியமிப்பது அல்ல. அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பி தன் பக்கமாய் வந்து விடுவார்களா, தன்னண்டை வந்து விடுவார்களா என்று பாச கயிறுகளினாலே கெட்டி இழுக்கிறார். பல பாடுகளை அவர் அனுமதிக்கின்றார். ஆனாலும் சிறிதளவும் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலேயே அப்படியே ஆழ்ந்து போன எத்தனை பேர்களை நான் கண்டிருக்கிறேன், வேதனைப்படுகிறேன். அவங்க மாத்திரம் மனம் திரும்பி இருப்பாங்கன்னா, அவங்க மாத்திரம் ஏசப்பட்ட நல்மனது பொருந்திருப்பாங்கன்னா, ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு சொல்லி மனம் திரும்பி வந்திருப்பாங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார், நிச்சயமாய் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாமலேயே இருந்தபடினால்தான், இயேசுவை தேட வேண்டுங்கிற எண்ணமே அவர்களுக்கு கடைசி வரைக்கும் வராமல் போனபடினால்தான் அவங்க சங்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. எனவே
இந்த பைபிள் எதற்காக நவோமியுடைய அந்த மோவாபி வாழ்க்கையை நமக்கு குறித்து வைத்திருக்கிறது, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்குன்னா, தேவனை விட்டு நாம் பிரிந்து போவோம் என்றால், கர்த்தருடைய அன்பை விட்டு நாம் தூர போவோம் என்றால் நமக்கு இதே போல சம்பவங்கள் நேரிடலாம். எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே நமக்கு சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முடிவெடுத்த உடனே மருமக்கள் 2 பேரும் நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாலும் ரூத்தும் 2 மருமக்கள், இவங்க ஒரு பெண்ணு, மருமக்கள் 2 பேரும் பெண்ணு. அப்போது அவங்க நல்ல மனதில் சொல்கிறாங்க, என் கூட வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இனி நான் கல்யாணம் கட்ட முடியுமா, இனி பிள்ளைகள் பிறக்குமா, உங்களுக்கு மாப்பிள்ளையாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் நீங்கள் போயிருங்க, நான் என் பாதையில் போகிறேன், நீங்கள் உங்கள் பேரில் போயிருங்க, அப்படி பாதையில் போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க. இவருடைய தன்னலமற்ற ஒரு நல்ல குணத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இதனால இன்னும் யார் பார்ப்பா, அப்படி தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, கேட்குறாங்க. என்னை யார் கவனிப்பா, என் கூட யார் இருப்பா, அதுதான் வயதானவங்களுடைய மெயின் டிமாண்டு, இல்லைன்னா ரிக்வஸ்ட். யார் பார்ப்பாங்க, என்னை யார் பார்ப்பாங்க என்று சொல்லி இவங்க கேட்குறாங்க. எனக்கு இது தெரிந்த ஒரு சகோதரனுடைய தாயார், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க இயேசுப்ப கிருபையினாலே, ஆனாலும் ஒரு கேர்டேக்கரை வச்சு பார்க்குறாங்க. அவர்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது அந்த கேர்டேக்கருக்கு. அவங்க துணி துவச்சி போடணும், அவங்க வீட்டில் சோறு பொங்கி தரணும், ஒன்றும் வேலைலாம் கிடையாது. ஆனால் மாதம் 30,000 ரூபாய் வருமானம். வயதானால யார் என்னை பார்ப்பார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது, இந்த நவோமியோ, நீங்கள் வர வேண்டாம், நான் தனியாக போகிறேன், நான் தானே வந்தேன், நானே போகிறேன், நீங்கள் போங்க, கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, வேற ஒரு மாப்பிள்ளையோடு இருங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், உங்களுக்கு ரொம்ப தூரம் வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கை முடிய போகுது, வேண்டாம். ஒரு தன்னலமற்ற அன்பை இந்த நவோமி இடத்துல பார்க்கிறோம். உள்ளுக்குள் ரோஜா இருப்பது போல, ஒருவேளை பலாப்பழம் வெளியே முள்ளாக இருந்தாலும் உள்ளே இனிப்பான பழம் இருப்பது போல இந்த நவோமி இடத்துல ஒரு நல்ல குணம் இருப்பதை காண்கிறோம். சுயநலமே இல்லை, நான் என்னை பார்த்துக்கொள்கிறேன், கர்த்தர் என்னை பார்த்துக்கொள்வார், நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் போயிருங்க, என் கூட வராதிங்க, என் கூட வந்தால் அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் மறுபடி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தாயார் அங்கே ஆசைப்படுவதை பார்க்கிறோம். அதை அவர்கள் தெளிவாக சொல்லுவதையும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே சுயநலத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. நம்முடைய சுயநலத்திற்காக இன்னொருவரை பழி கொடுத்து விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆற்றுலலாம் மூழ்கிறவங்கள போய் தூக்கு போகிறவங்கள இந்த மூழ்கிறவங்க இறுக்கி பிடிச்சி விடுவாங்க. அப்போ தூக்கு போனவங்களும் அப்படியே சேர்ந்து மறித்து விடுவார்கள், ஆழ்ந்து போய் விடுவார்கள். அதனால தான் அந்த சம்பவங்கள் கடந்த காலத்தில் அப்படி பிடிக்கிறவங்கள அடித்தாங்க, பிடிச்சி பிறகு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க. இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பாடம் அங்கே தெரிகிறது. நேற்று நான் டிவியில் பார்த்தேன், ஒருவர் 2 பேருக்கு நடந்து தகராறை விளக்க போகிறார். 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, தகராறை விளக்க போகிறாரு, அவரை அடித்து கொண்டு வர்றாங்க. என்ன அநியாயமான ஒரு உலகம்! அப்பாவி மனிதன், இவர்கள் 2 பேருக்கும் பிரச்சனை, இவருக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் உள்ளே போய் ஐயா வேண்டாம், நல்ல மனசோடு தடுத்து பார்க்குறாரு. நீ யாரடா குறுக்கால வரன்னு அவரை அடித்து கொண்டுட்டாங்களா? வாழ வேண்டிய அந்த மனிதன் தன்னலமற்று உள்ளே போன பொழுது அவர் அங்கே கொல்லப்பட்டார் என்று சொல்லி நான் டிவியில் பார்த்தேன். நிறைய பேர்கள் இப்படி தன்னலமற்று வாழ்கிற அப்படின்னாலே அவங்க உயிரே கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு நிறைய பாடுகள் அவங்களுக்கு காத்திருக்குது. இருப்பினும் இந்த பூமியில் இன்னமும் தன்னலமற்று வாழ்பவர்கள் இருக்காங்க என்பதற்கு இந்த நவோமி ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்காங்க. நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நிமிடம் மட்டும் தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னொருவருக்கு நாம் ஒரு காலம் எந்த விதத்திலும் இல்லையா அவருடைய வாழ்க்கையை நாம் கெடுத்து விடக்கூடாது. அவர்கள் நமக்கு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பலி கொடுத்து விடக்கூடாது. அவர்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை சிந்திக்க வேண்டுமே அன்று என்னை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கக்கூடாது. இதைத்தான் இந்த தாயார் நமக்கு தெளிவாக அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. முதல் பகுதியிலே அவர்கள் செய்த தவறு ஆண்டவரை விட்டு தூரம் போனது, இஸ்ரவேலை விட்டு தூரம் போனது, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போனது, அடி இழப்பு, கண்ணீர், வேதனை. 2வது பகுதியிலே அவருடைய தன்னலமற்ற அன்பை நாம் காண்கிறோம். அந்த மருமக்களை திருப்பி அனுப்ப பிரயாசப்படுவதை பார்க்கிறோம், அன்பாய் பேசுவதை பார்க்கிறோம். 3வதாய் பார்க்கிறோம், இப்படி அவங்க சொன்ன உடனே அந்த 3 பெண்களும் சத்தம் போட்டு அழுதாங்களாம். மாமியை கட்டி பிடிச்சி ஓர்பாளர் ஊத்தம் அப்படி அழுதாங்களாம். ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காட்சி. ஓன்னு அழுறாங்க, 3 பேரும் ஓன்னு அழுறாங்க.
பாவமாக இருக்கிறது, பார்ப்பதற்கே பாவமாக இருக்கிறது. ஒரு உள்ளம் உடைகிற பொழுது கண்ணீராய் வருகிறது, சத்தம் போட்டு அழுவாங்க, சத்தம் போட்டு அழுக வரும். பிரித்துக்குரியவர்களே, ரொம்பவும் உள்ளம் உடைகிற பொழுதுதான் சத்தம் போட்டு அழுகிற ஒரு நேரம் வரும். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய மாணவர் ஒரு விபத்தை சந்தித்து அவர் சமீபத்திலே தன்னுடைய வலது கால முட்டிலிருந்து எடுத்துட்டாங்க. அப்போ நான் அங்கே போன உடனே அவருடைய காலை பார்த்து எனக்கு தாங்க முடியவில்லை. ஓ என்று நான் கதறி அழுதேன். எனக்கு அழகையை அடக்கவே முடியவில்லை, சத்தம் போட்டு நான் அழுதேன். எப்படி இருந்து தம்பிக்கு இப்படி கால் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி ஒருவருடைய உள்ளம் உடைக்கப்படுத பொழுது சத்தம் போட்டு அழுறாங்க. 3 பேரும் பிரிவு நேரம் வந்துருச்சு, மாமி போகிறாங்க, நம்ம பிரியணும். அந்த உறவு அவ்வளவு வலிமையானது. இதை பழகிறோம் அப்படின்னா அந்த அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது பிரிகிறது ரொம்ப வேதனையானது. அந்த பிரிவு வரக்கூடாது, அங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. மாமி போகிறாங்க, நம்ம தனியாக போகணும். அது நினச்சி அவங்க எல்லோரும் கதறி அழுறாங்க. இவ்வளோ காலம் சேர்ந்துருந்தாங்க இல்லையா, கதறி அழுறாங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி. 3 பேருடைய உள்ளத்திலும் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 3 பேரும் கதறி அழுகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீரினால் நிரம்பி விடுகிறது. சரி, கண்ணீரை விட்டு அழும் பொழுது அங்கே ஒரு காட்சி நான் காண்கிறோம். பாருங்கள், 14வது வசனம். அப்பொழுது ஒரு சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 3 பேர் அழுறாங்க. ஓர்பால் எனப்பட்ட மருமகள் மாமியை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. மாமி அப்படி சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. அன்பின் வெளிப்பாடு தான் கண்ணீரும், அன்பின் வெளிப்பாடு தான் கதறல், அன்பின் வெளிப்பாடு தான் முத்தம். மாமியை ஃபைனலாக ஒரு ஹிஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். முத்தமிட்டுட்டு நானும் கூட வருவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லையா. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி வாழ்க்கை பாதையிலே கிடைக்கிற முத்தமெல்லாம் உண்மையான முத்தங்கள் அல்ல என்பதை ஓர்பாலுடைய முத்தம் நமக்கு காண்பிக்கிறது. இட்ஸ் அ பார்ட்டிங் கிஸ். இது பிரிந்து போகிற நேரத்தில் கொடுக்கப்படுகிற முத்தம். நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று கொடுக்கப்படுகிற முத்தம் அல்ல, உன்னை நேசிக்கிறேன் என்று கொடுக்கப்படுகிற முத்தம் அல்ல. உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி முத்தமிட்டு அவங்க போனாங்களாம். யூதாசே, முத்தத்தினாலா யா நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறா என்று ஆண்டவர் கேட்டார். ஓர்பாலே, நீ முத்தத்தினாலேயா உன் மாமியை விட்டு பிரிந்து போகிறாய் என்று நான் கேட்க விரும்புகிறேன். முத்தம் கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க ஷீ மேட் அப் ஹெர் மைண்ட். இனி நம்ம தனியாக போவோம், இவங்க அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம நாட்டுக்கு போவோம், இனி நம்ம அம்மா அப்பாட்ட போவோம், இனி ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம், நம்ம வாழ்வோம். சரி, இவங்க சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்ய. ஏன்னா அவங்க லைஃப்பை முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிற 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓர்பால் போனாங்கன்னா அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க போகணும் இவங்க தானே சொன்னாங்க, அவங்களும் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. எவ்வளவோ நம்மளை நேசிக்கிறவங்க கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா, என்னை விட்டு யாருமே பிரிஞ்சு போனதே இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா? ரொம்ப நேசிக்கிறவங்க கூட ஒரு கட்டத்தில் போயிடுவாங்க. ஓர்பால் அதுக்கு மிக சரியான எடுத்துக்காட்டு. ஆனால் ரூத் சொன்ன, நான் போக மாட்டேன் மாமி, நான் கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் என்று தனது மாமியை ரூத் பற்றி கொண்டாள் என்று நான் காண்கிறோம். மிகவும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ரூத் மிகவும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறாங்க. அழுதாங்க. ஃபீலிங் வெரி சாரி ஃபார் த ட்ராஜடி that had happened in the family. ஃபீலிங் சாரி ஃபார் losing 3 men consecutively. எல்லாம் உண்மைதான. மாமி போகிறேன்னு சொல்லும்போது நானும் கூட வருவேன், நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை எப்படி விட முடியும், வயசான காலத்தில் இருக்கீங்க, உங்களை எப்படி தனியாக விட முடியும், நான் கூட வருவேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. சொந்த மகா கிடையாதுங்க, இஸ்ரவேலை சார்ந்தவங்களும் கிடையாது, அவங்க மோவாபிய ஒரு பெண். ஆனாலும் எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க. நான் கண்டிப்பாக உங்களோடு தான் வருவேன், உங்களோடு தான் நான் தங்கியிருப்பேன், என் காலம் முழுவதையும் நான் உங்களோடு தான் நான் செலவழிப்பேன். இனி உங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உங்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கண்டிஷனே இல்லாமல் சரண்டர் ஆகி நான் கூடவே வருவேன் என்று ஒரு உறுதியான முடிவு எடுத்ததை பார்க்கிறோம். ஓர்பால் அழுதால் போய்விட்டால், ரூத் அழுதால் போகவில்லை.
நான் கூடவே வருவேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தாளா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு பலை போல நாம் இல்லாதபடி நான் ரூத்தை போல நாம் இருப்போம். நமக்கு ஒரு சிலர்கிட்ட பழகும்போது லாபமே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனால் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது, அவங்கள விட்டு பிரியவே முடியாது. எல்லாத்துக்கு மேலே ஆண்டவரை நாம் பிரியவே முடியாது. பல பாடுகள் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கு தோணுனா கூட நாம் இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டு பிரியவே முடியாது. எந்த காரணத்தை கொண்டு நாம் ஏசப்பா விட்டு நம்ம தூரமாக போகவே முடியாது அல்லவா? போக முடியுமா? முடியவே முடியாது. தலையை துண்டாய் வெட்டி போட்டாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மளால் பிரிந்து போகவே முடியாது. நமக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசு தான். அவரை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவரை உண்மையின்றி யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி பேதுரு சொன்னதை நான் நினைவு கூறுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் 1000 இழப்புகள் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் பிரியவே மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு தான் இருப்பேன். நான் கடைசி வரைக்கும் ஊழியத்தை செய்வேன் என்கிற உறுதியான ஒரு மனநிலைமை நமக்கு தேவை என்பதை இந்த ரூத்துடைய சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஸோ ரெசல்யூட், நான் வருவேன், கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பேன். இயேசுவே, நான் உம்மென்பு நான் வருவேன், நான் கடைசி வரைக்கும் நான் உம்மைத்தான் தேடுவேன், உம்மைத்தான் நான் சேவிப்பேன், நான் கடைசி வரைக்கும் நான் உம்முடைய பணியை செய்வேன், நான் ஊழியத்திற்காக ஓடி ஓடி உழைப்பேன். எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும், எனக்கு நம்பிக்கையே இல்லாவிட்டாலும், என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கையே இல்லாவிட்டாலும், நான் தனித்து விடப்பட்டாலும், எல்லாவற்றையும் நான் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், நான் உம்மை விடமாட்டேன், நான் உம்மை விடமாட்டேன், நான் உம்மை பின்பற்றுவேன், நான் இயேசுவோடு தான் இருப்பேன் என்கிற மன உறுதி நமக்கு தேவை. 2026 வருடத்தில் வந்திருக்கிறோம். எதுவும் எப்படி இருக்கட்டும், யாரும் எப்படியும் இருக்கட்டும், நாம் ஆண்டவரோடு இருப்போம், நித்தமும் ஆண்டவரோடு இருப்போம். ஜெபம் பண்ணா நன்மை கிடைக்குமா, ஊழியத்துக்கு வந்தால் லாபம் கிடைக்குமா, இயேசுவை தேடினா அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, எல்லாம் கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதையும் எதிர்பாராதபடி ஆண்டவரை நான் உண்மை நேசிப்பேன், இந்த ரூத்தை போல நேசிப்பேன், கடைசி வரைக்கும் பின்பு நான் வருவேன் எனப்பட்ட மன உறுதியோடு நாம் வாழ்வோம் என்றால், ரூத் அதுக்கப்புறம் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் ஓபேத், ஓபேத்துக்கு பிறந்தது தான் ஈசாய், ஈசாய்க்கு அடுத்தது பிறந்தது தான் தாவீது, தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்தார். சரித்திரத்தில் ரூத் இடம் பிடிக்கிறாங்க. காரணம், அப்படி உறுதியான மனம், அந்த மனத்தில் இருந்த அன்வேவரிங் ரெசல்யூட் ஹார்ட் ஃபார் அவர் லார்ட். அவர் இஸ்ரவேலை விட்டு போகாமலே இருந்ததுனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். நாமும் கூட அப்படியாக இருப்போம், உறுதியாக இருப்போம். அப்பொழுது தேவன் நம்மை எப்படி ரூத்தை வரலாற்று புஸ்தகத்தில் இடம் பிடிக்க வைத்தாரோ அதே போல் நம்மையும் இடம் பிடிக்க வைப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு செய்தி. ரூத்துக்கு எவ்வளோ ஒரு உறுதியான மனது இருந்தது. ஒரு பெண்ணு தான், ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் அ லேடி, பட் ஷீ ஹேட் சச் எ ஸ்ட்ராங் ஹார்ட், லயன் ஹார்ட். உறுதியாக இருந்தாங்க, பின்வாங்கி போகவே கூடாது இருந்தாங்க. எங்களையும் அப்படிப்பட்டவர்களாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனுடைய கிருபை தாங்கட்டும், தேவனுடைய இரக்கம் தாங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவ்வளவு வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், படுக்கையிலே படுத்து கிடந்தால் அவர்களை மறுபடியும் எழுப்புவீராக அப்பா. மறுபடியும் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக ராஜா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ மனம் இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவு பயங்கரமான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதை உடைத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரே, பணம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? யாராலும் வாழ முடியும்? ஒருவராலும் வாழ முடியாது. பணம் இல்லைன்னா ஆண்டவரே, மூச்சு இல்லாத மாதிரி, காற்று இல்லாத மாதிரி வாழ முடியாது, வாழவே முடியும். ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? எல்லோருக்கும் பணம் தேவையப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது, யாரிடத்துல போய் கையேந்தக்கூடாது. எப்படியாவது அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இதோ ஆண்டவரை தோத்தினுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் புறப்பட்டு செல்வதாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஸ்திரப்படுத்துவீராக. வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை உண்டாக்கித்தார். வருமானம் ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் வீட்டில் இல்லாமல் போனபடியினாலே என்ன செய்வோம் என்று கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை அற்புதத்தையும் செய்வீராக. ஆண்டவரை குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் பலவிதமான பழக்கங்களுக்கும் ஆண்டவர் மொபைல் ஃபோனுக்கும்
வைக்குக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுவியும். அவருடைய கடின மனதை மாற்றும். கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுவியும். கெட்ட நண்பர்களிட்டிருந்து விடுவியும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களையும், இந்திய நாட்டின் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் ராட்சிய பழத்தோட்ட ஊழியர்களை ஆசீர்வதியும். அது தினந்தோறும் பார்க்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள், தாங்குகிற மக்களை ஆசீர்வதி. உமக்கு எல்லா துதியினமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.